friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம வெந்தயக்கீரை இஞ்சி டீ எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான ingredients தான் தேவை. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு சாஸ்பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதுல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. ஃப்ளேமை கடைசி வரைக்கும் மீடியம்ல வச்சுக்கோங்க. தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயக்கீரையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். வெந்தயக்கீரையில் கேலரிஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. உங்களோட போன் ஹெல்த்தை இது நல்லா பூஸ்ட் பண்ணும். உங்களோட டயபெட்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ணும். உங்களோட டைஜஷனுக்கு இது ரொம்பவே நல்லது. வாய்ப்புண்ணெல்லாம் க்யூர் பண்ணும். அதே நேரத்தில் உங்கள் ஹார்ட்டுக்கு இது ரொம்பவே நல்லது. இப்போ 2 நிமிஷத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி இடித்து சேர்த்துக்கோங்க. இது அகெயின் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இஞ்சி அகெயின் ஒரு ஹெல்தியான இன்க்ரீடியன்ட். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது க்ரோனிக் டிசீசஸ்க்கு அகென்ஸ்டாக ஃபைட் பண்ணுது. உங்களோட ஹை பிளட் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணுது. உங்கள் ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸோட எசன்ஸ்லாம் அந்த தண்ணியில் நல்லா இறங்கிட்டு இருக்கு. இந்த டீக்கு நம்ம எந்த ஸ்வீட்னிங் இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்க போகிறது கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பனங்கல்கண்டு சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த வெந்தயக்கீரை இஞ்சி டீ எந்த ஸ்வீட்னிங் இன்க்ரீடியண்ட்டும் இல்லாமலே சூப்பராக தான் இருக்கும். இப்போ 2 நிமிஷத்தில் நம்ம ஆட் பண்ண இஞ்சி வெந்தயக்கீரையோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். 10 செகண்டுக்கு அப்புறமா இந்த வெந்தயக்கீரை இஞ்சி டீயை நல்லா சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். இதை டெய்லி காலைல எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. ரொம்ப ஒரு ஹெல்தியான ட்ரிங்க். இந்த ட்ரிங்க் உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த வெந்தயக்கீரை இஞ்சி டீ ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.